गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தட்சிணாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 4/8/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04 திதி காலை 11:33 வரை தசமி, பின்பு ஏகாதசி திதி. நட்சத்திரம் இன்று காலை 9:50 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் காலை 7:22 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் காலை 11:33 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் காலை 6:03 வரை மரண யோகம் இருக்குது. அதன் பின்பு முழுதும் சித்த யோகம். இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை அதாவது நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை அதாவது மாலைன்றது இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 9:50 வரை அசுனி நட்சத்திரம். பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை, அதுவும் சமநோக்கு நாள். திங்கட்கிழமையும் ஏகாதசியும் இணைந்து வருகிறது. அதனால் பெருமாள் வழிபாடு செய்வது இன்றைய தினம் மிக மிக சிறப்பு. அதே மாதிரி நிறைய பேர் சிவனை தான் இன்றைக்கி வழிபாடு பண்ணுவாங்க. இருந்தாலும் இன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு. தீபம் ஏற்றி இன்றைக்கி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் என்ன செய்யலாம்? திங்கட்கிழமை நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நேற்று தான் ஆடிப்பெருக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொன்னோம். அதனால் நம்ம குலதெய்வத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சரி, இப்போ நமக்கு நிறைய பண வரவு வரணும், இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரணும். நம்ம எல்லாருக்குமே என்ன விஷயம்? பணம் தான் விஷயம். கடன் தீரணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சகப்பு துணி எடுத்துக்கோங்க. சகப்பு துணியோ பச்சை துணியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஆனால் ரெண்டுமே இந்த பட்டு துணி மாதிரி இருக்கணும். சாதா துணியெல்லாம் வேண்டாம், பட்டு துணி மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் 3 வசம்பு, 3 வசம்பு, நல்லா புரிஞ்சு, 3 வசம்பு. அதே மாதிரி 3 1 ரூபாய் காயின், நல்லா புரிஞ்சுக்கணும். 3 1 ரூபாய் காயின் அதை வச்சுருங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சுருங்க. இது 5 ஏலக்காய் வச்சுருங்க. வச்சு மொத்தத்தையும் அப்படியே மூட்டை மாதிரி கட்டி, அதுக்கு சந்தனம் தான் வைக்கணும், மஞ்சள் வைக்கக்கூடாது. சந்தனம் வச்சு பொட்டு வச்சு அதை ஒன்று உள்பக்க வாசப்படியில் கட்டலாம். அப்படி இல்லை சாமிக்கிட்டே வச்சு தினந்தோறும் தூப தீபம் காட்டலாம். அது செய்யும்போது இல்லை உங்களுக்கு கேஷ் பாக்ஸு வியாபாரம் பண்ணுறீங்களா, கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். இப்போ சின்ன சின்ன வணிகம் பண்ணுறவங்களாம் சிறு சிறு கடை வச்சுருக்கிறவங்களாம் அதில் வச்சு நீங்கள் அந்த கேஷ் பாக்ஸ் மாதிரி சின்னதாக பெட்டி மாதிரி வச்சுருப்போம், அதில் வைக்கலாம். பெரிய கடை வச்சுருக்கிறவங்க கல்லா பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்க, அது உள்ளே வைக்கலாம். சரி, வீட்டில் இருக்கிறவங்க எங்கே வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறையில், பீரோவில், இதிலெல்லாம் வைக்கலாம். வச்சுட்டு தினந்தோறும் அதுக்கு ஒரு வாசனை தூபதீபம் காட்டுங்க. காட்டும்போது உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். ஏன்னா வசம்புக்கு வசிய சக்தி உண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசம்புக்கு வசிய சக்தி உண்டு. சரி, இப்பொழுது
நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம ராசி பலனை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் அங்காரக பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த கருத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமா சொல்லலாம், இல்லை கமெண்டில் போட்டும் எனக்கு சொல்லலாம். அதற்கு தகுந்த பதிலும் உங்களுக்கு சொல்லப்படும். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கொண்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்மை நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்றதை நான் சொல்லிக்கிறேன். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். முயற்சி எடுங்க. அதில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் ஆகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கவனமாக இருங்க. சமூக பணிகளில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது விவேகம் தேவை. வங்கி விஷயத்தில் எவரிடத்துலையும், அதாவது இப்போ பேங்க் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை யாரிடமும் இன்றைக்கி பகிரக்கூடாது. அதே போல் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு பரணி நட்சத்திரக்கார சந்திராசிரமம் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்றைக்கி எதையும் செய்ய வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். நிதானம் இன்றைக்கி தேவை. கிருத்திகை நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும். சுகமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல லாபங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம். வரவுகளை ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் இன்றைக்கி சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, பிள்ளைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி அமையும். பயணம் சார்ந்த ஒரு எண்ணங்கள்லாம் ஈடேறும். பொன்பொருள் சேர்க்கை இன்றைக்கி உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலாம் திருப்திகரமாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் உங்களோட வேலை செய்பவர்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி சேமிப்பெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி விலகும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாள், தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பதில் மிகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். புதிய பொருள்கள் இருக்குது இல்லையா, இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய பொருள் இருக்கும். இப்போ நிறைய சரக்கு வாங்கி போட்டு அதெல்லாம் வியாபாரம் நடக்காமல் இருக்கின்ற ஒரு தருணத்தில் இப்பொழுது அந்த பொருட்களெல்லாம் வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதிய பொருள்களால் கையிருப்பு இன்றைக்கி ஏற்றத்தை கொடுக்கும். சில பேருக்கு பணம் செலவாகக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. சிக்கனமாக செயல்படுங்க. வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் இன்றைய நாள் தேங்கி இருக்கின்ற சரக்குகள்லாம் விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே சமயத்தில் புதிய கற்பனைகள், சில பேருக்கு நிறைய கற்பனைகள்லாம் தோன்றும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தேடல்கள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கை இருப்பு, அதாவது சேமிப்பு இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. பூசம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான தேடல்கள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு நெருக்கமானவர்களின் சந்திப்பெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். வேலை செய்யும் இடத்தில் திருப்திகரமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி அரைகுறை நிறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அரைக்குறையாக இருக்கின்ற வேலைகளை எல்லாம் இன்றைக்கி முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பழுதடைந்த வாகனங்களை எல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். இப்பொழுது வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இருந்தாலும் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடு. ஏன்னா செவ்வாய் நெருப்பு கிரகம், சூரியன் வீடு, சிம்மராசி சூரியனுடைய வீடு. அப்போ என்ன, கோபம் அதிகமாக வரும். அதெல்லாம் கட்டுப்படுத்தினால் இன்னும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் உடலில் கொஞ்சம் அசதி இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள், அதாவது ரொம்ப நாளாக பார்க்காம இருக்கக்கூடிய நண்பர்களையோ இல்லை பழைய நண்பர்களையோ சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் விருத்தியடையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். வெளியூர் வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அதனால் அது ஏற்படுறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் சேமிப்பை கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே நிறைய விரயங்கள், இன்னும் இதில் விரயம் ஆகணுமா, அதனால் யோசித்து அதை செய்யுங்க. ஆடம்பர பொருட்கள் மீது நம்ம ஆசைப்படுறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கையில் இருப்பதை கொண்டு சிறப்பாக செய்யுங்க. தொழில் சார்ந்த ஆலோசனைகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கி ஆர்வத்தோடு எந்த வேலையையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்ப விஷயத்தை யாரிடமும் சொல்வதை தவிர்த்துருங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கா அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அதுவே ஒரு வீக்னஸ்ஸாக ஆகிடும். சரிங்களா? அதுவும் பெண்கள் ஆண்களிடம் பகிர்வது தவறு, ஆண்கள் பெண்களிடம் சொல்வதும் தவறு. ரெண்டுமே சொல்லக்கூடாது. ஏன்னா குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்லும்போது தேவையற்ற பிரச்சனைகள் இங்கே வரும். அதனால் அதெல்லாம் சொல்லாதீங்க. வரவுக்கு மீறிய சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் கைகூடும். சகோதரர்கள் வழியில் அனுகூலமாக இருந்தாலும் அலைச்சல்களும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்களை விட்டு விலகி இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. நண்பர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த துளாராசிகளாக நிறைய கடன் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இப்பொழுது ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மையை கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வேலையில் ஒரு ஆர்வத்தோடு செய்க சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள். இன்னும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும், நன்மையும் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்காரர் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, டீ ஷாப்பு இப்போல்லாம் டீ ஷாப்பு ஒரு 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 ஃபேன்சியாக வச்சு நடத்துகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி கல்வியில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு, கல்வி துறையில் இருப்பவர்கள், அதாவது ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, கவனமாக இருங்க. ஆனால் வரவுலாம் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரவுகள் சிறப்பாக இருக்கும். நினைத்த வேலைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். மனசை ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி அடுத்த இனத்தவர், அடுத்த மக்களால் ஆதாயம் இன்றைக்கி கிடைக்கும். காரசாரமான பேச்சுகளை இன்றைக்கி குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி குறையும். போட்டிகள் தொடர்பான, அதாவது போட்டின்னா என்ன, நிறைய பேர் இன்றைக்கி வியாபாரத்தில் தான் போட்டி அதிகமாக இருக்குது.
நான் இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறோமா, நிறைய பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு போட்டி. அதிலெல்லாம் இன்றைக்கி அந்த போட்டிகளை குறைத்து கொண்டால் இன்றைக்கி உங்களுடைய செயல்பாட்டில் நல்ல ஒரு வீரியம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும், அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. ஆனால் நிதானம், சாந்தம் இன்றைக்கி தேவை. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் இன்றைக்கி ஈட்டலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விவசாய துறை சார்ந்தவர்கள், ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் இருக்கார், சூரியனும் இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லும்போது படிப்பும் சொல்லலாம், விவசாயம் சொல்லலாம். அதனால் இந்த விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். சுபகாரியம் சார்ந்த செயல்களை முன்னின்று நடத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த ஒரு உதவிகரம்லாம் இன்றைக்கி சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. விருப்பமான உணவுகளை இன்றைக்கி உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கி லாபங்கள் இன்றைக்கி நிறைய வரும், வெற்றி கிடைக்கும். முயற்சிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளும் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் மேன்மை தருகின்ற ஒரு நாளாகவும் லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கி உற்சாகத்தோடு இன்றைக்கி செய்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி உங்களை விட்டு விலகி இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கி விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். பழைய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கும். அவர்களால் நெருக்கமானவர்களின் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் அலைச்சலும் இருக்கும், அதனால் ஒரு அனுகூலமும் இருக்கும். அதே போல் அரசு சார்ந்த வேலை, சில பேருக்கு சில விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு பணவரவு, இப்போ உதவிகரம் கேட்டிருக்கீங்க, ஒரு லோன் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். இன்றைய நாள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு இன்றைக்கி செய்தால் இந்த அரசு சார்ந்த உதவிகரெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனதில் ஒரு 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 புதுவிதமான நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும்.
பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகும். கல்வியில் இருந்து வந்த மாணவர்களுக்கு ஆர்வமில்லாத ஒரு தன்மையெல்லாம் இன்னைக்கு விலகும். அதே மாதிரி நண்பர்களின் உதவியினால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம். வியாபாரம் சார்ந்த வேலையில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு கோபத்தை தவிருங்க. அதாவது எந்த விஷயத்தை எடுத்தாலும் சில பேருக்கு டக்குன்னு கோபம் வரும். அதனால் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் கோபத்தை இன்றைய நாள் தவிர்த்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.